50 கான்செப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 ப்ளஸ் மார்க்ஸ். அதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து கொல்லிஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரியா? இதில் வந்து பாருங்க, கொல்லிஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி வருது, இன்னொரு ஆப்ஜெக்ட்ல இப்படி டைரக்டா மோதுது. இந்த கொல்லிஷன் அப்படின்னா என்ன? இதோட பாத்து, உன்னோட பாத்து இன்னொன்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இது டைரக்டா பிசிக்கலா இப்படி மோதலாம், இல்லைன்னா ஒரு மேக்னெட் இருக்கு, இது நார்த் போல், இதுவும் நார்த் போல்னா இது கிட்ட வந்து உன்னோட ஒண்ணு மோதணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது கிட்ட வரும்போது என்ன ஆயிடும்? இது டிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். சரியா? அப்ப ஒரு ஆப்ஜெக்டோட பார்த்த இன்னொன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுனாவே அந்த இடத்துல கொல்லிஷன் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரியா? அது பிசிக்கலா நடந்தாலும் கொல்லிஷன் தான். அப்படி பிசிக்கலா நடக்காம அது வந்து என்னன்னா ஒரு பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுனாலுமே வந்து என்ன சொல்லலாம்? கொலிஷன் நடந்திருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, கொலிஷன் பிட்வீன் டூ பாடிஸ் இஸ் செட் டு அக்கர் இஃப் ஐதர் தே பிசிக்கலி கொலைட் அகைன்ஸ்ட் ஈச் அதர். உன்னோட ஒண்ணு நேரடியா முறிக்கலாம். சரியா? or the path of the motion of one body is influenced by the other. ஒரு ஆப்ஜெக்டோட பாத்தை இன்னொன்னு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். சரியா? அப்பையும் கொலிஷன் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரியா? இப்ப கொலிஷன்ல வந்து பாருங்க, இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட மோதும் போது அங்க எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது இருக்குன்னா அது இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம். தேர் இஸ் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டியூரிங் த கொலிஷன். சரியா? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொன்று மோதும் போது என்ன ஆகும்? மோதிட்டு இப்படி திரும்பி எல்லாம் போகாது, ஒன்றும் ஒரு டைரக்ஷன் போகாது. ஒன்ஸ் மோதிச்சுன்னா ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்டா அப்படி கொலைட் ஆகி ஸ்டிக் டுகெதர் அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்குச்சுன்னா என்ன சொல்றோம்? அப்போ வந்து என்ன? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லலாம். Two bodies stick together after collision, then the collision is said to be perfectly inelastic. சரியா? இப்ப எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா என்ன? எனர்ஜி லாஸ் இருந்துச்சுன்னா அது இன்எலாஸ்டிக் கொலிஷன், எனர்ஜி லாஸ் இல்லைன்னா அது எலாஸ்டிக் கொலிஷன். there is no loss of energy during the collision, then it is said to be elastic collision. ஓகே, இதுல என்ன பண்றோம்? ஹெட் ஆன் ஆர் ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்னா என்னங்கிறத பாக்குறோம். இப்ப கொலிஷன் நடக்குது, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி வருது, இப்படி வருது, ரெண்டும் மோதுது. மோதுனதுக்கு அப்புறம் அதே இது வந்த டைரக்ஷன்ல திரும்பி போது, இது வந்த டைரக்ஷன் திரும்பி போயிடுச்சுன்னா அது ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி போயிட்டு இருக்கு, பின்னாடி வேகமா ஒரு ஆப்ஜெக்ட் வருது, இப்படி மோதிட்டு இது முன்னாடி போகுது, இது பின்னாடி போகுது. கொலிஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்தோம்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்லயே அது மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை ஹெட் ஆன் ஆர் ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் சொல்லலாம். சரியா? அப்ப கொலைடிங் பாடிஸ் மூவ் along the same straight line path before and after collision. இப்ப velocities in one dimensional collision. இப்ப ஒரு கொலிஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, மாஸ் m1 இது u1ங்கிற வெலாசிட்டில போகுது, மாஸ் m2 u2ங்கிற வெலாசிட்டில போகுது. இது கொலிஷனுக்கு முன்னாடி இதோட வெலாசிட்டி அதிகமா இருக்கு, இதோட வெலாசிட்டி கம்மியா இருக்கு. பாருங்க, இந்த வெக்டர் சிம்பிள் பார்த்தாவே தெரியும், இதோட வெலாசிட்டி அதிகமா இருக்கு, இதோட வெலாசிட்டி கம்மியா இருக்கு. அப்ப இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல இது போய் இதுல மோதும். ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆகும்னா இதோட வெலாசிட்டி மாறும், இதோட வெலாசிட்டி மாறும். ஆஃப்டர் கொலிஷன் பாருங்க, பிஃபோர் கொலிஷன் இதோட வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மாஸோட வெலாசிட்டி u1, செகண்ட் மாஸோட வெலாசிட்டி u2. ஆஃப்டர் கொலிஷன் இதோட வெலாசிட்டி v மாறிடுது. அப்ப இதோட வெலாசிட்டி என்னவா இருக்கு? v2 மாறிடுது, இது v1. பாருங்க, இங்க இருந்த வெலாசிட்டி இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு, இதோட வெலாசிட்டி இதுக்கு வந்துருச்சு. அதாவது இது வேகமா வந்தது, இது ஸ்லோவா போனது. ஆஃப்டர் கொலிஷன் இது வேகமா போகுது, இது ஸ்லோவா வருது. சரியா? இதுதான் இது என்ன வெலாசிட்டிஸ், அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் அந்த மாஸ் எப்படி இருக்கு, எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணா அதோட வெலாசிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்கோம். இதுல வந்து என்ன சொல்லலாம்? பை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், LOCOM என்ன? பை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் என்ன? இந்த ஆப்ஜெக்டோட மாஸ், அதோட வெலாசிட்டி m1 u1 பிளஸ் m2 u2, இதான் டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் என்ன? m1 v1 பிளஸ் m2 v2, இதான் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். சரியா? அப்ப m1 u1 பிளஸ் m2 u2 இஸ் ஈக்குவல் டு m1 v1 பிளஸ் m2 v2. அதுக்கு பை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி என்ன சொல்லலாம்? டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் என்ன வரும்? half m1 u1 ஸ்கொயர் பிளஸ் half m2 u2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு half m1 v1 ஸ்கொயர் பிளஸ் half m2 v2 ஸ்கொயர். இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் அதிகமா இருக்கு, செகண்டோடது கம்மியா இருக்கு, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தான் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஆஃப்டர் கொலிஷன் செகண்ட் மாஸோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும், ஃபர்ஸ்ட் மாஸோட வெலாசிட்டி கம்மியா இருக்கும். அப்ப அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் வெலாசிட்டி தான் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். அப்ப வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். அப்ப பிஃபோர் கொலிஷன் எவ்வளவு சீக்கிரமா அப்ரோச் ஆச்சோ ஆஃப்டர் கொலிஷன் அதே மாதிரி அது செப்பரேட் ஆகி போகும். சரியா? இதுல இருந்து என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் என்ன அப்படிங்கறது பார்த்தோம்னா v1 is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2. அதே இது செகண்ட் மாஸோட வெலாசிட்டி v2 பார்க்கணும்னா இங்க பாருங்க, இங்க 2m2 இருக்கா,
அது இங்க 2m1 மாறிடும். இங்க m1 மைனஸ் m2 இருக்கா, இது இங்க m2 மைனஸ் m1 மாறிடும். அப்ப v2 equal to என்ன சொல்லலாம், 2m1 divided by m1 plus m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து ஒப்ளிக் கொலிஷன் அப்படின்னா என்ன? ஒப்ளிக் கொலிஷன்னா பிஃபோர் கொலிஷன், இதுக்கு முன்னாடி ஒன் டைமென்ஷனல் கொலிஷன்னா ரெண்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் பாத்லயே டிராவல் பண்ணும். ஆனா ஒப்ளிக் கொலிஷன்னா கொலிஷனுக்கு முன்னாடி இதோட ஒரு டைரக்ஷன் ஒன்று இருக்கு, இதோட ஒரு டைரக்ஷன் ஒன்று இருக்கும். இப்படி போகுது. ஆஃப்டர் கொலிஷன் இது ஒரு டைரக்ஷன்ல போகும், இது ஒரு டைரக்ஷன்ல போகும். அப்போ ஒன் டைமென்ஷன்ல இருக்காது. அதான் டூ பாடிஸ் டு நாட் மூவ் along the சேம் ஸ்ட்ரெயிட் லைன் பாத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன், அதை ஒப்ளிக் கொலிஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன? நம்ம என்ன சொல்றோம், வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்னு சொல்றோம், வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் சொன்னோம்ல, அந்த ரேஷியோ தான் என்ன சொல்றோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். The ratio of magnitude of relative velocity after collision to the magnitude of relative velocity before collision. இந்த ரேஷியோ தான் என்ன சொல்றோம், coefficient of restitution சொல்றோம். பாருங்க, E is equal to என்ன சொல்லலாம், minus of v1 minus v2 divided by u1 minus u2 சொல்லலாம். இல்லது மேக்னிடியூட்ல சொல்லும்போது modulus of v1 minus v2 divided by modulus of u1 minus u2 சொல்லலாம். இந்த பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா இந்த ஈயோட வேல்யூ ஒன்னா இருக்கும். அப்ப வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் வரும். அதுவே பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் தே ஸ்டிக் டுகெதர்ங்கிறதுனால நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் 0. அப்ப E is equal to 0 ஆயிடும். அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்ங்கிறது எப்படி இருக்கும்னா 0ல இருந்து 1 குள்ள தான் இருக்க முடியும். சரியா? ஃபார் பால்ஸ் ரீபவுண்டிங் தி ஃப்ளோர்ஸ், ரீபவுண்ட்ஸ் இன் தி ஃப்ளோர், ஒரு பால் இருக்கு. சரியா? இந்த பால் என்ன ஆகுது, நமக்கு மேல இருந்து இந்த ஃப்ளோர்ல போய் படுது. கீழே படும்போது இதோட வெலாசிட்டி u, பட்டுட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆகுது. அப்ப இதோட வெலாசிட்டி v. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் E is equal to என்ன சொல்லலாம், v by u னு சொல்லலாம். இதுல uங்கிறது வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன், vங்கிறது வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன். இந்த ஃபார்முலாஸ், இவ்வளவுதான் ஃபார்முலாஸ். சரியா? இதை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க.